படையெடுத்து வந்தால் என்னுடைய தம்பி சிட்டாளக்குட்டி சிறுவிழி சங்கர் அந்த படைகளை வெட்டுவதற்காக செல்வார். அந்த நேரத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா வீரவாகா? சாமி, நமது கோபமுள்ள தம்பியார்க்கு புத்தி சொல்வாய் கோபமுள்ள தம்பியார்க்கு வீரமாக நீயோ குணமுடானே புத்தி சொல்வாய் வீரமாக. அந்த மேலாட்டு காளிவடையில் வடநாட்டு கோட்டையிலே படையெடுத்து வந்தால் நீங்கள் எல்லாம் எனது தம்பி தங்கைக்கு புத்திமதிகளை புகட்டிவிட்டு ஒருவரொட்டு ஒருவர் பிரியாமலே பட்டூர் கோட்டையில் நீங்கள் எல்லாம் பதனமாக இருக்க வேணும்னா வீரவாகா. வீரவாகா, நீ ஒரு நாளுதல வாசலில் நன்றாக காவல் செய்து வருவாய் அல்லவா? அந்த காவல் நன்றாக செய்து வர வேண்டும் வீரவாகா. ஆகட்டுமா சாமி? நமது நாளுதான வாசலிலே வீரவாய் நன்றாக காவல் செய்வாய் வாசலுக்கு வீரமாக நீயோ நன்றாக காவல் செய்வாய் வீரமாக.
ஆண்டவா நீயோ நாளுதல வாசலில் நன்றாக காவல் புரிந்திருக்க வேண்டும் ஆகட்டும் சாமி. அப்படி காவல் புரிந்திருக்கும் நேரத்திலே மேலாட்டு காளிபடைகள் வடநாட்டு கோட்டையிலே படையெடுத்து வந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வீரபாகா? ஊற வேண்டும் சாமி. ஐங்கலம் போட்டெடுத்த வெங்கல நகராவை சனிமூலம் ஆர்சமாக வைத்து வெள்ளாங்குளத்திற்கு கேட்கும்படி எனக்கு ஒத்தை பாரமீட்டு வீரபாகா. ஆகட்டும் சாமி. அது சீக்கிரமாக செம்புகுல ஆசாரிக்கு நான் சத்தியத்தை முடித்துவிட்டு அது சீக்கிரமாக வருகிறேன் வீரபாக. ஆகட்டும் சாமி. ஆகட்டும். தாங்கள் எப்ப வருவீர் என்று வழி மீது விழிவைத்தவனமாக காத்துக் கொண்டிருப்பேன். சென்று பாருங்கள். வெற்றி உமக்கே சென்று பாருங்கள் சாமி. சென்று வருகிறேன் வீரபாக. ஆகட்டும் ஆண்டவா. ஆகட்டும். செம்புகுலம் ஆண்டவா எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லிட்டீங்களா? அனைவருக்கும் புத்திமதிகளை சொல்லிவிட்டேன். ஆடு மாடு கோழி குஞ்சு என்ன இருக்கிறதோ அனைத்தும் சொல்லிவிட்டேன். அப்படியா சாமி? அப்ப புறப்படுங்க போலாம். புறப்படு போகலாம். வெள்ளாங்குளத்திற்கு போய் படக்குன்னு சத்தியத்தை முடிச்சுட்டு நான் மறுபடியும் போகணும் சிவசோழராஜனுடைய அரண்மனைக்கு. புறப்படு போகலாம். ஆமாங்க. ஆகட்டும். போய் ஆகணும் அப்புறம் என்ன பண்றதுங்க? புறப்படுங்க போலாம். என்ன சொல்ற? வெள்ளாங்குளத்தூர் புறப்படு போகலாமே செம்புகுலம். ஆகட்டும் மண்டபா. ஆகட்டும். அப்ப நடந்தாரை பொன்னரும் தானால மாட்டை கட்டி வாழ சுமக பொன்னருவை இப்போ நாட்டை விட்டு போடும் தேசமாக சத்தியங்கள் செய்ய நடந்தார் வாழ நாட்டை விட்டு சத்தியங்கள் செய்ய நடந்த மலர் நாட்டை விட்டு சத்தியங்கள் செய்ய நடந்தார் வாழ நாட்டை விட்டு சத்தியங்கள் செய்ய நடந்த மலர் நாட்டை விட்டு போகலாமே. சீக்கிரமாக. ஆகட்டும் செம்புகுலம். ஆகட்டும் சாமி. அதோ பார்த்தாயா என்னங்க கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில் பாராசென் பகுலா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில பாராசென் பகுலா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில் பாராசென் பகுலா குன்றுமேல் நின்று கூவைகள் குளறுகுதே. இன்றிருந்து நாளை போகலாமே செம்புகுலம். இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க. இன்னைக்கு தப்புனா மறுபடியும் 6 மாசம் ஆகும் சரி பண்றதுக்கு. அதனால இதெல்லாம் சகனம் இல்லைங்க. புறப்படுங்க போயிட்டே இருக்கு. அப்படி என்றால் புறப்படு போகலாமே செம்புகுலம். ஆகட்டும் சாமி. அதோ வார்த்தாயா மறுபடியும் என்னங்க அந்த யாழருதே அழுக சத்தம் கேக்குதே பாராய் செம்புகுலம். அந்த யாழருதே அழுக சத்தம் கேக்குதே பாராசென் பகுலம். அந்த யாழருதே அழுக சத்தம் கேக்குதா பாராய் செம்புகுலம். அந்த யாழருதே அழுக சத்தம் கேக்குதே பாராசென் பகுலம். ஆகாத சகனமும் ஆகுதே என்ன செய்வேன் பாராய் செம்புகுலம். செம்புகுலம் ஆண்டவரே அந்த அலறுகிறது அழுக சத்தம் கேட்கிறது. சரி இன்றிருந்து நாளை போகலாமே செம்புகுலம். ஒன்னும் மரக்கால கொடுங்க இல்லைன்னு கூட சொல்லுங்க. ஆனா கண்டதெல்லாம் சகனம்னு சொல்லாதீங்க. ஐயோ ஆந்த கத்துனா சகனம். அப்புறம் என்னமா சொன்னீங்களே எதை பார்த்தாலும் சகனம் கிடைக்கல. இப்படி சகனம் பார்த்துட்டு இருந்தா எப்பங்க வெள்ளாங்குளத்தூர் போறது? இப்போ கொல்ல நேரம் ஆகி போச்சு.
இதுக்கு பின்ன இதுக்கே இவ்வளவு நேரம் அப்படின்னா இன்னும் இப்படி எல்லாம் இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும் இப்படி காட்டுற அது அறிஞர் அண்ணா சொன்னாலும் சொல்லாட்டி தலையெழுத்துதான். இது எனக்கு சகனம் இல்லை. எது சகனம்? இது சகனம் இல்லையா? கூட இது எனக்கு சகனம் இல்லைங்க. சரி, ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்குதுல்ல சகனம் போட்டு சொல்லிடுவேன். ஏன் இப்போ வருஷம் போற வச்சிருந்தே அது இன்னைக்கு ஒரு நாள் இப்படி செய்யப்படாதா? இப்படி அண்ணாடுமா? இப்பதான் போன வாரம் வந்து இப்படியே தான் பார்த்துட்டு போனேன். அண்ணாடு உங்களுக்கு இதே வேலை. புறப்படுங்க போலாம். அப்படி என்றால் புறப்படு போகலாமே செம்பகலம். அதோ பார்த்தாயா? என்னங்க அக்க போறே கரகமே என்ன இல்ல வெறும் சேராதான் தெரியுது. எனக்கு கரகம் பிடிச்சிருச்சு. உன்கிட்ட மரக்கால வாங்கினேன் பாரு, அது எனக்கு கரகம். நீ போய் கரகம் சொல்லலாமா? இல்லைங்க இல்ல இல்லைங்க, மரக்கால வாங்கினது கரகமா? ஆமா, உன்னிடத்துல மரக்கால வாங்கினது எனக்கு கரகம். அப்ப இல்லைன்னு சொல்லுங்க. வழக்கம் போல வழக்கம் போல இல்லைன்னு சொல்லுங்க. இந்த போடுவார் இந்த மேவர் தான் இல்லைன்னு தான் சொன்னேன். சும்மா கூட போயிருப்ப நீ. கேளுங்க, சும்மாதான் ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே சொல்றேன். இல்ல நீ வாங்காம போக மாட்டேன். புறப்படு போகலாமே செம்பகலம். போலாம். அதோ பார்த்தாயா? மறுபடியும் காகம் கத்துதே கட்ட சுத்து பூரா பாராய் செம்பகுலா. காகம் கட்டுதே கட்ட சுத்து பூரா பாராய் செம்பகுலா. காகம் கத்துதே கட்ட சுத்து பூரா பாராய் செம்பகுலா. காகம் கட்டுதே கட்ட சுத்து பூரா பாராய் செம்பகுலா. நமக்கு ஆகாத சகலம் ஆகுதே என்ன சிவே பாராய் செம்பகுலா. செம்பகுலா, இந்த சகனத்தை பார்த்தால் எது சகனா? உனக்கோ அல்லது எனக்கோ ஆபத்து வருவது போல இருக்கிறது செம்பகுலம். எதுங்க சகனா? காகமும் கத்துகிறது கட்டச்சு தும்முறாளே. இது சகனங்களா? அப்புறம் காக்கா கத்துன சகனம் சகனம் இல்லையா? நம்ம கத்துன கூடத்த சகனம். நம்ம ஏன் பேசுறோம்? ஆண்டவன் படைச்சிருக்கிற நம்ம பேசுறோம். அதையும் ஆண்டவன் படைச்சிருக்கிறது காக்கான்னு இது சகனமா? இது சம்பளத்துக்காக கத்துற. இது யாரை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்க? வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். வீட்டுல ஏமாத்தல எங்கிட்ட ஏமாத்தாதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப பிறப்பட போகலாமே செம்பகுலம். நான் விடுவேனா? அதெல்லாம் எனக்கு தெரியும். யாரே விடுற? நான் விட மாட்டேங்க சத்தியத்துக்கு போகாம. இல்லைன்னு சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்லைன்னு தான் சொல்லுவேன், பாத்துக்கலாம். பிறப்பட போகலாமே. பிரச்சனையே இல்லை. நடந்தாரை பொன்னருந்தானாரே காட்டி விட்டு தானே காட்டு வழியே. இப்போ நட்டு விட்டு போடும் காட்டு வழி. பொன்னருந்தானாரே காட்டி விட்டு தானே காட்டு வழியே. பொன்னருமே இப்போ நட்டு விட்டு போடும் காட்டு வழி. நட்டு விட்டு போட காட்டு வழி. நாட்டை விட்டு போட காட்டு வழி. அக்க போறே வைத்திரியுமே. என்ன நடக்குது? இந்த கதை எங்கேயாவது நடக்குதா? எதை பார்த்தாலும் சகனங்கிற. காக்கா கத்துனா சகனா, கட்டை சுத்தமுனா சகனா, அப்புறம் ஆந்தை அழகுனா சகனா, அக்காண்டு கோவனா சகனா. இது ஏன் நம்ம பார்க்கணும்? இது ஏன் நம்ம பார்க்கணும்? இப்ப என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு சகனம் இல்லை அப்படின்னு சொன்னா கேட்கணுமா இல்லையா? யாராவது கேட்கறீங்களா? வயிறெல்லாம் ஏறி. ஓ ஐயோ ஐயோ போயிட்டாரியா? தலையை தூக்குதுடா. வாழைப்படி வாழைப்படி வாழைப்படி. அட வாழைப்படிடா. என்ன பாம்பு? பாத்தியா பாம்பு? பாம்பா இங்க நான் பாம்பு அடிக்கிறதுடா. டே சாமி, அவளா பெரிய வீரன். செத்த பாம்பை மட்டும் தான் அடிப்பேன். அதான் கேட்டேன். அந்த மாதிரி வீரன். இந்த பாம்பு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண அப்படியே இந்த வழியா போலான்னு இருக்கேன். இவ்வளவுதானா? ஆமா. இந்த பாம்பை தோலை உளிச்சு. சரி உளிச்சு. சரி சரி. இந்த வழியில பொன்னாண்டவரும் செம்பகுளம் சத்தியத்துக்கு போறாங்க. சரி. உன்னை கண்ட சகனா அப்படிம்பாங்க. இந்த வழியை விட்டு அடுத்த வழியில் ஒதுங்கி போயிரு. முன்னாடி வந்துடாத. எங்களுக்கு முன்னாடி, அவங்களுக்கு முன்னாடி வந்தா வெட்டி. ஐயா அந்த அறுதூரம் இல்லாம இருக்காத.
ஆமா முன்னாடி சகனம் அப்படிம்பாங்க. இந்த வழியை விட்டு அடுத்த வழியில கொஞ்சம் கொஞ்சம் மாறி போ சாமி. சரி மாறிக்கிறேன். கொஞ்சம் மாறிக்க. சாரை குறுக்காகுது சர்ப்பத்தோடையாகுது பாரசன் பகுலம் சாரை குறுக்காச்சு சர்ப்பத்தோடையாச்சு பாரசன் பகுலம் சாரை குறுக்காகுது சர்ப்பத்தோடையாகுது பாரசன் பகுலம் ஆகாத சகலமும் ஆகுத எல்லாம் செம்பகுலா நாம இருவரும் சத்தியம் போகும்போது சரி சாரை குறுக்கிட்டு ஓடுகிறதே இத பார்த்துட்டு போனா சத்தியம் பலிக்குமா? எங்க சார பாம்பு குறுக்க வந்த சத்தியம் பலிக்காது. சார போனா பலிக்காதா? அதுவாவே ஏதோ அண்ணா ஆதாரத்துக்காக அங்கிட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம இப்ப போறதுங்க. ஆனா உனக்கு ஒரே குறி. ஆமா எனக்கு ஒரே குறி சத்தியம் தான். சத்தியம் நீங்க உள்ள போந்தோம்னா வெளியில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். அப்படி என்றால் புறப்பட்டு போகலாம். மிஷம் போகலாம். புறப்படுங்க போலாம். அதோ பார்த்தாயா மறுபடியும் என்னங்க வாழக்குமாரி அவள் நெருப்பெடுத்தாள் வாழக்குமாரி அவள் நெருப்பெடுப்பா பாராசன் பகுல வாழக்குமாரி அவள் நெருப்பெடுத்தாள் பாராசன் பகுல வாழக்குமாரி அவள் நெருப்பெடுத்தா பாராசன் பகுல ஐயோ அகாத சகலமும் ஆயிர நசிவே பாராசன் பகுல செம்பகுலா நம்ம சத்தியம் போகும்போது வாழா குமரி அவள் நீலா நெருப்படுத்து வர்றாளே இது பார்த்துட்டு போனா சத்தியம் பலிக்குமா? அவளுக்கு என்ன பிரச்சனையோ பாவம். அந்த பிரச்சனை எதுக்குங்க நம்ம பார்க்க? நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஆள் இல்லாம நடுக்காட்டுல காக்காயா கத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சகனமா? சகனம் இல்லையா? எனக்கு சகனம் இல்லைங்க. அப்படி என்ற பெருப்பு போகலாம். புறப்படுங்க போலாம். ஆகட்டும் செம்பகுலம். அதோ பார்த்தாயா மறுபடியும் என்னங்க நடந்தாரி பொன்னருந்தாங்க நாட்டை விட்டு தாய் காட்டு வழிய பொன்னருவே இப்போ நாட்டை விட்டு போடும் காட்டு வழி பொன்னருந்தான் வர நாட்டை விட்டு தாய் காட்டு வழிய பொன்னருவே இப்போ நாட்டை விட்டு போடும் காட்டு வழி நாட்டை விட்டு போட காட்டு வழி நாட்டை விட்டு போட காட்டு வழி என்ன பங்களையோ என்ன பங்களையோ அமமர என்ன பங்களையோ என்னது புளித்தேன் என்னது தேங்கன புங்கன புளித்தேன் புளி என்ன புளி எண்ணெயா? அடுத்தது வர்றியா இல்ல அங்கே அவ்வளவுதானா? என்னண்ணே என்னண்ணே? வணக்கம். வணக்கம் நன்றி வணக்கம். அது என்னதுண்ணே? என்னண்ணே? அது உண்ணுதா? என்னண்ணே? அது என்னண்ணே? அதானே என்னண்ணே? அண்ணா இப்ப கொண்டு வந்தியல்ல ஆமா இறக்கி வச்சியா? அது என்னண்ணே? அதான் என்னண்ணே? அண்ணே அதுக்கு உள்ள இருக்கிறது என்னண்ணே? அதானே என்னண்ணே? ஓ நீ என்ன செட்டியாரா? சரி சரி சரி. என்னென்ன என்ன வச்சிருக்கிற? எல்லா எண்ணெயும் இருக்கு. எல்லா எண்ணெய் இருக்குதா? எல்லா எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் ஒண்ணு புங்கெண்ணெய் 2 புளி எண்ணெய் கடலெண்ணெய் எல்லா எண்ணெய் இருக்குது. இது எப்படி செக்குல ஆட்டுவியா இதுல ஆட்டுற? செக்குல ஆட்டுறது. செக்குல ஆட்டுறதா? எத்தனை செக்கு ஆட்டுற? அது பல செக்கு ஓடுது. செக்கு எங்க ஆட்டுது? அத உடம்ப பார்த்தாலுமே தெரியுது. நன்றி. ஒரு 2-3 செக்காவது இருக்குமா? அதெல்லாம் கணக்கு இல்ல. கணக்கு இல்ல இருக்குங்க. ஆனா ஓட்டிக்கிட்டு இருக்கிற என்னமோ அதெல்லாம் இல்லைங்க. இப்ப எண்ணெயை கொண்டு இங்க வந்துட்ட. ஆமா. செக்க யாரு ஓட்டுவாங்க? செக்கு வினோத் ஓட்டிக்குவான். என்ன சொல்ற? ஆமா ஆமா. சரி சரி. அதனால இப்ப இருக்க மாத்தி மாத்தி. சரி இப்ப இது கூறு கணக்கா கெச கணக்கா? இது கிலோ கணக்கு. கிலோ கணக்கா? கூம்ப அளந்தா எவ்வளவு? கூம்ப தலைய தட்டி அளந்தா எவ்வளவு? கூம்பவா? அது நல்லா செஞ்சு அப்படி போனா வரும். ஐயோ உடம்பு இழைச்சு போச்சு. என்னமா அறுத்துக்கிட்டு இருந்து இப்படி கைய? அத சொல்ல. சரி இப்ப எவ்வளவு அது? இதா லிட்டர் கணக்கு. சார் அதெல்லாம் இருக்கட்டும். சரி எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணும். தேங்காய் எண்ணெய்? ஆமா கலப்படம் இல்லாத எண்ணெய். சரி கலப்படம் இல்லாத ஒரிஜினலான எண்ணெய் 1 லிட்டர் வேணும். தேங்காய் எண்ணெய்? ஆமா கொடு. மோர் தயிர். அவர் என்ன கேட்டாரு?
என்ன என்னதானே கலப்படம் இல்லாத என்ன 1 லிட்டர் வேணும்னே. மோர் எது கேக்குறீங்க? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். சரி. இது நல்லெண்ணெய் தானே? ஏங்க கடுப்பாயிடு. ஏன் என்ன எண்ணெய் கேட்டீங்க? அண்ணா தேங்காய் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் நல்ல எண்ணெயை கொடு அப்படின்னு தான் கேட்டேன். சரி சரி தேங்காய் எண்ணெய். ஆமா ஆமா ஆமா. நல்லெண்ணெயா? கடுப்பு டாயிருமாடா அப்ப. என்ன என்ன எண்ணெய் கேட்ட? தேங்காய் எண்ணெய். அண்ணே என்ன எண்ணெய்? தேங்காய் எண்ணெய். சுத்தமான எண்ணெயை குடுறான்னு கேக்குறேன். கலப்படமே இருக்க கூடாது. அப்படியா? ஆமா. சுத்தமானது. சுத்தமான எண்ணெய். சரி. இது நல்லெண்ணெய் தானே? அண்ணே என்ன எண்ணெய் கேட்ட? தேங்காய் தானே கேட்டீங்க? அட கலப்படம் இல்லாத எண்ணெயா? சரி இது இந்த எண்ணெய் எதுக்கு தேவைப்படும்? மனுஷன் பிறந்ததுல இருந்து போய் சேர முடியும். ஆமாடா. எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். பிறந்தாலும் எண்ணெய். சரி. இறந்தாலும் அந்த அரப்பு வைக்க எண்ணெய். எண்ணெய். ஜூடு பிடிச்சாலும் எண்ணெய். சூடு பிடிச்சுக்கிட்டாலும் எண்ணெய். எண்ணெய். சரி. நாளைக்கு 6 மணிக்கு பவுடர் அழிக்க எண்ணெய் தான். எண்ணெய் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. சரி சரி பரவாயில்ல சமாளிக்கிறேன். சரி இந்த வழியில பொன்னாண்டவரும் செம்பகுளம் சத்தியத்துக்கு போறாங்க. சரி. உன்னை கண்டாலும் சகனம். சரி. உன் எண்ணெயை கண்டாலும் சகனம். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர்ல வித்துட்டு போ. ஈரிபட்டி விட்டு. ஆமா ஆமா. சரி. இது என்ன? ஆமா இந்த ஊர்ல வாங்குற கூரை தெரியல. ஆமா இப்படியே போயிருவேன். நன்னிப்பாறை போய் உக்காந்துக்கலாம். அப்படி 3 ரோட்ல உட்காந்தா தலையில வச்சுட்டு போ. போ. என்ன சக்கனமே முன்னால் வருகிறோம் பாரசன் பகுலம். செம்பகுலம் பார்த்தால் என்ன செக்கான் எதிரால் வருகிறானே. இருந்து நாளை போலாம் அப்பா. நல்ல நேரத்திலே நீங்க வரமாட்டீங்க. இவன் வேற என்ன தலையில வச்சுக்கிட்டு மொட்டை தலையோட வர்றேன். உங்களுக்கு சொல்லியாதாரன்னு ஏங்க என்ன செக்கான் குறுக்க வந்தா சகனமா? அப்புறம் இல்லையா? இது சகனமே இல்லைங்க. என்ன செக்கான் குறுக்க வந்தா நல்ல சகனம். நீ தித்து இல்லாத ஆளு போ. ஏன்னா எண்ணெய் இல்லாம ஏதாவது உலகத்தில் நடக்குமா? ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் பிறந்தா எண்ணெய், இறந்தா எண்ணெய், தீபத்துக்கு ஊட்டுறதுக்கு பயன்படுது எண்ணெய், ஆல்ரவுண்டுக்காரனுக்கு சூடு பிடிச்சா தேவைப்படுறது எண்ணெய், அதுக்கு எண்ணெய். என்ன சொல்ற? ஆமா வெட்டிக்காரர் கட்டை பேசலினால அதுலயும் ஊத்துன எண்ணெய், பூட்டுன்னு கிளினால அதுக்கு எண்ணெய். காலையில அடிச்சுக்குவாங்க வரணும், அவன் வாங்கிட்டு வரல. அது என்ன? அதெல்லாம் யாரு கண்டு நல்ல நேரத்தில் ஆவுக்குப்படுத்தின பாரு. நல்ல இடம் வர்றப்ப போட்டு தள்ளிடுவேன். அப்படி என்றால் புறப்படு போகலாமே செம்பகுலம். புறப்படுங்க போலாம். அதோ பார்த்தாயா மறுபடியும் என்னங்க கண்ணில்லாத குருடல் நாள் வருகிறான். குருடல் முன்னால் வருகிறோம் பாரசன் பகுலம். கண்ணில குருடல் முன்னால் வருகிறான் பாரசன் பகுலம். கண்டறிய குருடல் முன்னால் வருகிறோம் பாரசன் பகுலம். ஆகாத சகலமும் ஆகித என்ன செய்வேன் கேளாய் செம்பகுலம். சத்தியம் போகும்போது கண்ணில்லாத குருடன் முன்னால் வருகிறானே, பார்த்துட்டு போன சத்தியம் பலிக்குமா? எங்க கண்ணில்லாத குருடன் முன்னால் வராம அவன் வீட்டுல படுத்துக்கிறதா நெல்லி வெளிநாட்டு கோட்டையில வந்து நீங்க என்ன அரிசி மூட்டையா இருக்கிறீங்க? அவன் வீட்டை விட்டு வெளியில வந்து 4 வீதியில போய் பிச்சை எடுத்தா தாங்க அவன் பொழப்பு நடக்குமுங்க. அப்படியா? அப்படி என்றால் இது சகனம் இல்லை என்றால் புறப்படு போகலாமே செம்பகுலம். இது எனக்கு சகனம் இல்லை. ஆகட்டுமப்பா. அதோ பார்த்தாயா? என்ன நீ மட்டும் டீ குடிக்கிற? உன் புருஷன் எங்களுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறேன், நீ மட்டும் பிளாஸ்டிக்ல கொண்டாந்து டீ சாப்பிடுறியா? புறப்படு போகலாமே. புறப்படுங்கள் போலாம். அங்கே கோதா புலியூரிலே எல்லாம் குடியான பேர்களும் கூட்டம் கூட. அந்த கோதா புலியூரிலே இங்கே குடியான பேர்களும் கூடியிருக்க. புலியூரிலே எல்லாம் குடியான பேர்களும் கூட்டம் கூட. புலியூரிலே அங்கே குடியான பேர்களும் காட்டு வழக்குகள் பேசாதே காரணம் எல்லோரும் கூடியிருக்க. வழக்குகள் பேசாதே நாட்டர்கள் எல்லோரும் கூடியிருக்க. நாட்டர்கள் எல்லோரும் கூடியிருக்க. எல்லாரும் கூடியிருக்க. செம்பகுலம் ஆண்டவரே. அதோ பார்த்தாயா? என்ன சாமி? கோதா புலியூரிலே கூட ஆல மரத்துக்கடியிலே காரார்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். ஆமாங்க மரத்துக்கடியில நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. வழக்கு சென்று அவரிடத்தில் எடுத்து சொன்னால் சரி நான் பின்பதாக என் குதிரையில் வருகிறேனே. நான் முன்னாடி போகணும். முன்னாடி போ. நீங்க பின்னாடி வந்துடுறீங்க.
சீக்கிரமாக வந்து சேருங்க சாமி. வருகிறேன் செம்பகுளம். நான் போய் முன்னாடி போய் விவரத்தை எடுத்து சொல்றேன். சொல்லுங்கள். நீங்க பின்னாடி வந்து சேருங்க. ஆகட்டு செம்பகுளம். ஆகட்டு மாட்டவா. புறப்பட்டு போகலாமே. ஆகட்டு சாமி. அங்கே நடந்தாரே பொன்னருந்தான் அங்கே காட்டுக்கு தானே காட்டு வெளியே நடந்தாரை பொன்னருவை இப்போ நாட்டை விட்டு போடும் காட்டு வழி. நாட்டை விட்டு போட காட்டு வழி. காட்டு வாழி. நாட்டை விட்டு போட காட்டு வாழி. காராளர் வந்தோமே பழக்கி பேச காராளர் வந்தோமே. காராளர் வந்தோமே ஏழு மகவே. காராளர் வந்தோமே பழக்கி பேச காராளர் வந்தோமே. காரால வந்தோமே பழக்கி பேச காரால வந்தோமே. காராளர் வந்தோமே பழக்கி பேச காராளர் வந்தோமே. காரால வந்தோமே யாரால மகவே. காராளர் வந்தோமே ஏழு மகவே. காரால வந்தோமே யாரால மகவே. காராளர் வந்தது ஏழு மகவே. நாட்டு வழக்கு பேச நாட்டவர்கள் எல்லோரும். என்னது நாட்டு வழக்கு பேச நாட்டவர்கள் எல்லோரும். வந்திருக்கா ஓர விளக்கு பேச. நான் யாரு? யாரு? பஞ்சாயத்து பண்றவங்க. பஞ்சாயத்து பண்ணியா? ஆமா பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்றவங்க. சரி ஆ. உங்க தம்பி ஒருத்தர் இருந்தா நான் என்னாச்சு? தம்பியா? ஆ. தூங்குறான். தூங்குறானா? ஆமா. அவன் என்னமா அவன் வரமாட்டானா? வருவான். ஆ. இப்போதைக்கு என்னமோ வரல. பஞ்சாயத்து பண்ண வரமாட்டேன். ஆமா ஆமா. உனக்கு பொழப்பு சாமியா கட்டிட மாட்டேங்குது. ஆயா மூக்காயக்கா எந்திரி சாமி. பஞ்சாயத்து பண்ணவா? ஆயா குக்கர் சாப்பாடு சாப்பிட்டு குறுகி போய் படுத்துருக்க. குக்கர சாப்பாடா? எந்திரி சாமி எழுப்புடுங்க எல்லாத்தையும். எழுப்புடுக்கா எழுப்புடுக்கா. ஏய் அரை எணி புடுக்கா அணி புடுக்கானா? எங்க எழுப்பி விடுங்க. சரி நாங்களாம் பஞ்சாயத்து பண்றவங்க. நான் போய் பேசின பஞ்சாயத்து பண்ணுன அப்படின்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு ஒரு ராசியா? ஆமாங்க. கைராசியான ஆளு. ஐயோ குடும்பம் நல்லா இருக்கும்ல? அதெல்லாம் நல்லபடியா இருக்கேன். ஆ. இப்படித்தாங்க அன்னைக்கு என்கிட்ட பஞ்சாயத்து வந்துச்சு. எப்படி சொல்றதா? என்ன தெரியுமா? என்ன? ஒருத்தர் நல்லா கேளுனே சொல்லு. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. சரி. அப்படின்னா ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. சரி. நான் போய் பஞ்சாயத்து பேசினேன். அவ்வளவுதான் அதோட சோழி முடிஞ்சு போச்சு. 2 பொண்டாட்டிக்காரன் என்ன ஆச்சு? இல்லைங்க 2 பொண்டாட்டி. இங்கிட்டு சம்பாரிச்சு போட்டா இங்கிட்டு இங்கிட்டு சம்பாரிச்சு போட்டோம்னா இங்கிட்டு சண்டை வம்பு. இந்த பொண்டாட்டி எனக்கிட்ட கொடுக்கல அப்படின்னு இந்த பொண்டாட்டி அங்கிட்ட அந்த பொண்டாட்டி எனக்கிட்ட கொடுக்கல. ஆமா அது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. சரி. நான் போனதும் முடிஞ்சே போச்சு. எப்படி முடிஞ்சுச்சு? எப்படி தெரியுமா? எங்க வாங்க நின்னுங்க.